சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுளே, அதுக்கு நீதான் வழிகாட்டணும். வா சூர்யா, நீயும் சாமி கும்பிட்டுக்கோ. எனக்கும் சேர்த்து நீங்களே கும்பிட்டுருப்பீங்களேமா? வயித்துல இருக்கிற வரைக்கும் தான் குழந்தையோட பசிக்கு அம்மா சாப்பிட முடியும். பிறந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பசிக்கு தான் தான் சாப்பிடணும். இப்போ உனக்காக நீதான் சாமி கும்பிடணும். போய் கும்பிட்டுக்கோ. சரிங்கம்மா. அம்மா, நீங்க ஏதோ ஜோசிக்காரின்னு சொன்னீங்கல்ல, வாங்க நாம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம். ஜோசியக்காரை எதுக்குடா இப்ப பாக்கணும்? அது வந்துமா, நேத்து நான் எல்லா விஷயத்தையும் சௌந்தர்யா கிட்ட பேசிட்டேம்மா. என்ன சொல்ற சூர்யா? என்ன பேசுன? தாலி கட்டின நேரம் சரியில்லை, நானும் சௌந்தர்யாவும் பிரிஞ்சிருக்கணும்னு ஜோசியக்காரி சொன்ன விஷயத்த நான் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டேம்மா. நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னதும் அவளும் புரிஞ்சுக்கிட்டா. ஆனா சௌந்தர்யா என்ன சொல்றானா, ஆனா அந்த ஜோசியக்காரியே சௌந்தர்யா முன்னாடி ஆமா நான் தான் அப்படி சொன்னேன்னு சொன்னாங்கன்னா அவளே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னாமா. 48 நாள் கழிச்சு வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னாமா. அதுக்கு அந்த ஜோசியக்காரியை போய் நம்ம பார்க்கணுமா? பைத்தியக்கார, எதுக்குடா இதெல்லாம் போய் அவகிட்ட சொன்ன? இவ்வளவு நாளா இத நான் எதுக்காக மறைச்சு வச்சிருக்கேன்? ஜோசியக்காரி சொன்னான்னு சொல்லி 48 நாள் அவளை அவ அம்மா வீட்டுல இருக்க சொல்லி அனுப்ப முடியுமா என்ன? இல்லம்மா, அவளே போறேன்னு சொன்னாமா. சௌந்தர்யாவே போனாலும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என் வீட்டுக்கார் ஜெயிலுக்கு போனதுக்கு அவ வந்த நேரம் தான் சரியில்லைன்னு நான் தான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டதா எல்லாரும் நினைப்பாங்கல்ல. அவ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருக்கட்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம். அம்மா, இது விஷயமா நான் செல்வி அக்கா கிட்ட கூட பேசினேன். அவங்க கூட ஜோசிகாரி கிட்ட கூட்டிட்டு போன்னு தான் சொன்னாங்கம்மா. ப்ளீஸ்மா, ஜோசிகாரிய போய் நம்ம பார்க்கணுமா? அம்மா, போயிட்டு வந்துடலாமா? ப்ளீஸ்மா. சரி. அக்கா, என்ன அண்ணி சூர்யா கூட ஜோசியக்காரிய பார்க்க கோயிலுக்கு போறாங்க. நீ என்ன பண்ண, நானும் கோயிலுக்கு வரேன்னு கூடவே போயிடு. நான் ஜோசியக்காரிக்கு போன் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்றேன். அக்கா வா. போயிட போறாங்க, சீக்கிரம் போ. சரி, நான் கிளம்புறேன். சௌந்தர்யா, சௌந்தர்யா, அம்மா கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. நீ எதுக்கு வரன்னு எனக்கு தெரியாதா? சரி வா போலாம். முதல்ல அந்த ஜோசியக்காரிக்கு போன் பண்ணி ராஜேஸ்வரி வர விஷயத்த சொல்லி அலர்ட்டா இருக்க சொல்லுவோம். ருத்ரா அம்மா, அவங்க எதுக்கு எனக்கு போன் பண்றாங்க? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? பயந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாளா இல்ல பிஸியா இருக்காளா? வேற எதுக்கு போன் பண்ணுவாங்க? அந்த ராஜேஸ்வரி அம்மா கிட்ட ஜோசியக்காரி வேஷம் போட்டு மறுபடியும் குழப்ப சொல்வாங்க. என்ன ஏதுன்னு கேப்போம். ஹலோ, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? கோயில் பக்கத்துல தாமா இருக்கேன். சொல்லுங்க.
என்ன கோயிலுக்கு பக்கத்துல இருக்கியா? இல்ல இல்ல, நீ அங்க இருக்காத, உடனே இடத்த மாத்து. இடத்த மாத்துறதா? அப்படியெல்லாம் மாத்த முடியாது. இது பிசினஸ் டைம். எனக்கு தான் லாஸ். என்னது பிசினஸ் டைமா? வெள்ளரிக்காய் விற்கிறதா என்னோட பிசினஸே. ஜோசியக்காரி கெட்டப்பு அது உங்களுக்காக போட்டது. இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? ஐயோ, ராஜேஸ்வரி உன்னை பாக்குறதுக்காக கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப உன்னை பாத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ முதல்ல அங்கிருந்து கிளம்பி போ. கவலையே படாதீங்க, நான் இப்போ சாதாரணமா தான் இருக்கேன். நான் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட போய் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு போங்கம்மான்னு நான் சொன்னா கூட அவங்களால என்ன கண்டே பிடிக்க முடியாது. சொல்றது கேளு, நீ வெள்ளரிக்காய் விக்கிறத ராஜேஸ்வரி பாத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நான் போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். இதனாலதான் நான் அன்னைக்கே சொன்னேன், என்னை விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பிசினஸ் டைம், போனை வைங்க. ஏய், ஏய். வெள்ளரிக்காய் 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 இருக்கு, வாங்கம்மா. என்ன இது? ஐயோ. அண்ணி, அந்த ஜோசியக்காரி இங்கதான் இருப்பாங்களா? ஆமா, இந்த கோயில தான் நான் ஜோசியக்காரிய பார்த்தேன். வாடா போய் பார்க்கலாம். ம். வா.